ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பரோட்டா. ஆமாங்க, பரோட்டா எல்லாருக்கும் பிடிச்ச உணவு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதனுடைய மலிவான விலை மற்றும் அந்த குருமா சுவைதாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2-3 பரோட்டா சாப்பிட்டாலும் நன்கு பசி தாங்கும். அப்படி தானே? பரோட்டாலையும் பல வடிவங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழகத்தை பொறுத்தவரை கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, ஸ்லோன் பரோட்டா, மலபார் பரோட்டா, காயின் பரோட்டா, வீச் பரோட்டா, லாபா பரோட்டா, விருதுநகர் எண்ணெய் பரோட்டா, பன் பரோட்டா என பெரிய லிஸ்ட் இருக்குதுங்க. இன்னும் சிறிது நாட்களில் இது புது புது பெயரில் புது புது வடிவத்திலையும் வரலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதனை தொடர்ந்து வரும் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் பரோட்டா மற்றும் அதன் வகைகள், அதனை பயன்படுத்தலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சிறிய மற்றும் நடுத்தர உணவுகளில் கூட பரோட்டா முக்கிய உணவாக மாறிடுச்சு. காலை, மாலை, இரவு என 3 வேளைகளிலும் பல கடைகளில் கிடைக்கிற அளவுக்கு இவற்றின் மீது அதிக தீராத மோகம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மோகம் இந்தியா மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான், வங்கதேசம், இந்தோனேசியா, நேபாளம், மலேசியா என பல நாடுகளில் முக்கிய உணவாக தான் உள்ளது. இதில் உள்ள வேதிப்பொருள் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்துவதால் சில ஐரோப்பிய நாடுகள், சீனா, ஐரோப்பா போன்ற பல நாடுகள் இதனை தடை செய்துள்ளது. ஏன் தடை செய்யப்பட்டது என டவுட் வரலாம் எல்லாருக்கும். அதாவது, மைதாவை சேர்த்த உணவுகளுக்கு கிளைசெமிக் அளவீடு அதிகம். அதாவது, சாப்பிட்டவுடன் விரைவில் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க செய்யும். சர்க்கரை நோயாளிகள் மட்டுமல்ல, அனைவரின் உடலுக்குமே இது தீங்கு ஏற்படுத்துங்க. இப்படி தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் என்ன இருக்கிறது, என்ன பாதிப்புன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பரோட்டா பாதிப்புகளில் ரொம்ப முதன்மையானது என்ன அப்படின்னா சர்க்கரை நோய்ங்க. மைதா இயற்கையாக கோதுமையிலிருந்து உருவாக்கப்படும் மாவு அல்ல, செயற்கையாக கோதுமையின் பலவித மாற்றங்களாலே செய்யப்படுது. அவற்றை மென்மையாக்குறதற்கு அல்லோக்சான் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது. இதனால் பரோட்டா சாப்பிடும் நபர்களுக்கு நேரடியாக கணையத்தை தாக்கி சர்க்கரை நோயினை உருவாக்கும் என்பது பலரது கருத்தாக இருக்கிறது. தற்போது நாம் பார்த்த அல்லோக்சான் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளின் திறனை ஆய்வு செய்வதற்காக ஆய்வக விலங்குகளில் செயற்கையாக சர்க்கரை நோயை உண்டாக்க பயன்படும் பொருள்தான்ங்க அல்லோக்சான். அதனால்தான் பரோட்டா சாப்பிடும் பலருக்கும் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. அடுத்தது உடல் பருமன். மைதா மற்றும் பொரித்த உணவுகளை தொடர்ந்து எடுத்து வந்தால் உடல் எடை அதிகரிக்கும். அதிக உடல் எடை அதிகரிப்பு நமது தோற்றத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் இரத்த கொதிப்பு, இதய நோய், பித்தப்பைக்கல், சுவாச பிரச்சனை மற்றும் பலவித புற்றுநோய்களையும் உருவாக்குதுங்க. உடலுக்கு நார்ச்சத்து மிக அவசியம். நார்ச்சத்தானது நுரையீரல் மற்றும் கணைய நோய்களை தடுக்கிறது. அதனால் தாங்க மைதாவில் இல்லாத காரணத்தினால் மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது அந்த பரோட்டா. குடலின் இயக்கத்தை மந்தமாக்கி செரிமானத்துக்கு தடங்களை ஏற்படுத்தி செரிமான நேரத்தையும் அதிகப்படுத்துதுங்க. இந்த சுவையின் காரணமாக தான் நம்முடைய பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த பல உணவுகளை பின்னுக்கு தள்ளி தமிழக மக்களின் உணவு பட்டியலில் புரதங்கள் அளிக்கப்படுவதால் எலும்புகளில் இருந்து கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளை பலவீனப்படுத்துகிறது. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அதிக பரோட்டா சாப்பிடும் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.